கம்பீரமாக நிமிர்ந்து உட்காருங்க. 5 தலைமுறை உங்களை நம்பி இருக்குது. அப்போ இந்த கல்வி எவ்வளோ முக்கியம் தெரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த படிப்பு நம்ம என்ன நினச்சிருப்போம், ஏதோ பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்குது, டிகிரி சேருவோம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்தா போயிடுவோம், இல்லை ஏதாவது வேலை கிடச்சா பார்ப்போம், அப்படி கூட நிறைய பேர் நினச்சிருக்கலாம். ஆனால் இது அப்படி எளிதாக கடந்து போகிற விஷயம் இல்லை. நாளைய தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் அடையாளத்தை தரப்போகிற பொறுப்புமிக்க மனிதர்கள் நீங்கள் என்பதால் உங்களுக்காக ஒரு பெரிய கைத்தட்டலை நீங்கள் மீண்டும் வழங்கி கொள்ள வேண்டும். நான் அவ்வளோ பெரிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. பொதுவாக போன ஜென்ரேஷன் வரைக்கும் பெரியவங்கள்லாம் எங்ககிட்ட எல்லாம் சொல்லுவாங்க, இந்த காலத்து பிள்ளைங்களாம் உருப்படாதுங்க, அதுக்கு முடி வெட்டிட்டு வர்றதும் அவங்க ட்ரெஸ் பண்ணுற சேட்டையும் அவங்க பழகிற விதமும் ஒன்றும் சரியில்லை, இவங்களாம் உருப்படவே மாட்டாங்க, இப்படியே தான் எல்லோரும் எங்கள்கிட்ட பேசுவாங்க. ஆனால் நான் உண்மையிலேயே சொல்லுகிறேன், எங்கள் தலைமுறையை காட்டிலும் நீங்கள் ரொம்ப நல்லவர்கள், எங்களை காட்டிலும் நீங்கள் ரொம்ப சிறந்தவர்கள், எங்களை காட்டிலும் நீங்கள் உயர்ந்தவர்கள். உங்களுக்கே நம்பிக்கை இல்லை? நீ வாட்டுக்கு உருட்டு உருட்டு தரமான உருட்டு அப்படின்னு உட்காந்துருக்குறீங்க. உண்மையிலே நான் ஏன் சொல்லட்டா, எங்கள் காலத்தில் 20 வருஷம் முன்னாடி நாங்கள் கல்லூரி படிக்கும் போதெல்லாம் மொபைல் ஃபோனே கிடையாது, வீட்டில் டிவி கிடையாது, ரேடியோ மட்டும் ஒன்று இருக்கும், அதுவே கரன்னு சத்தம் போட்டுகிட்டே இருக்கும். இப்படி எந்த ஒரு சமூக வலைத்தளமும் இல்லாத காலத்தில் நாங்கள் ரொம்ப நல்ல பிள்ளைங்களாக இருந்தோம், நல்லா படித்தோம். இது பெரிய வெற்றி இல்லை. இத்தனை ஆபத்துக்களை சுற்றி வைத்து கொண்டு இவ்வளவு மோசமான காலகட்டத்தில் நீங்கள் நல்ல பிள்ளைகளாக ஒழுக்கமாக படிக்கிறீர்கள் இல்லையா, நீங்கள் தான் எங்களை விட சிறந்தவர்கள். ஆனால் நீங்கள் தான் ரொம்ப பெஸ்ட்டு. பசங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, யாருக்கோ இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கற்பனையில் உட்கார்ந்துருக்கிறீங்க. உண்மையிலே எங்களை விட நீங்கள் தான் சிறந்தவர்கள். இந்த தலைமுறை ரொம்ப சிறந்த தலைமுறை. ஒரு அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, யூகேஜி படிக்கிற தன்னுடைய மகனை ஒரு பியூட்டி பார்லருக்கு கூட்டு போயிருக்கிறாங்க. எதுக்குன்னா அவங்க ஸ்கூலில் ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வச்சுருக்கிறாங்க. தலைப்பு என்ன கொடுத்துருக்குறாங்க, மகாபாரத கதாபாத்திரம். மகாபாரதத்தில் வரும் இல்லையா, ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தை அவங்களுக்கு வேஷம் போடணும். இந்த அம்மாவுக்கு கர்ணன் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், வந்தவங்களுக்கெல்லாம் வாரி கொடுக்குற கர்ணன் கேரக்டர் தான் பிள்ளைக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டு போய் அந்த பியூட்டி பார்லரில் நிப்பாட்டி, இவனுக்கு அந்த லாஸ்ட் சீன் இருக்கும்ல மகாபாரதத்தில், அந்த தேரோட நெஞ்சில் அம்பு பாஞ்சு அப்படியே ரத்தத்தோடு உட்காந்து வசனம் பேசுவார்ல, அது மாதிரி தேர் எல்லாமே நீங்கள் பண்ணி கொடுத்து இவனுக்கு மேக்கப் போடணும். எவ்வளோ பணம் ஆகும் அப்படின்னாங்க. அந்த பியூட்டி பார்லர் நடத்துகிறவங்க 5000 ரூபாய் ஆகும் மேடம் இருக்கிறாங்க. சரி, நாளைக்கு காலையில் என் பையனை நான் கூட்டு வந்துடுறேன், எல்லாமே அந்த தேர் அந்த செட்டப் எல்லாமே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வெளியில் வர்றாங்க. அந்த பையன் அம்மா புடவை பிடிச்சி இழுக்கிறான். அம்மான்னு என்னடா என்ன அம்மா, இந்த தடவை நான் போட்டியில் கலந்துக்கலாமா, நெக்ஸ்ட் இயர் கலந்துக்கிறேன். டேய் பயப்படாத, வசனம்லாம் அம்மா உனக்கு சூப்பராக சொல்லி கொடுத்துருவேன், நீ பிரமாதமாக பேசிடுவேன். அதுக்கு இல்லைம்மா, என் பக்கத்தில் உட்காந்துருப்பாம்ல ரக்ஷன் ஒருத்தன், ஆமாம் அவன் இன்னும் ஃபீஸ் கட்டலைம்மா, இந்த டேர்ம் ஃபீஸ் கட்டலை, அந்த ஃபீஸ் 4500 ரூபாய், இந்த பணத்தை நம்ம